ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு போடுறதுக்கு மஷ்ரூம் பிரியாணி தாளித்து விட்டுருக்கேன். இந்த பக்கம் அவரைக்காய் பொரியலுக்கு தாளித்து விட்டுட்டேன். அதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் தூவி விட்டுட்டு கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் குக்கருக்கு மூடி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்தால் போதும். இந்த பக்கம் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு பாக்ஸுக்கு அவரைக்காய் பொரியலையும் போட்டுட்டேன். சாப்பாடும் விசில் இறக்கிட்டேன். சாப்பாடை கிளறி விட்டுடலாம். என்றைக்குமே கரண்டியோட பேக் சைடு அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல, அந்த பக்கம்தான் கிளறி விடணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா பொலன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இல்லைன்னா குழஞ்சி போயிடும். பாக்ஸ்க்கு எடுத்து வச்சிடலாம். மதியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. காலையிலத்துக்கு பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டேன். பாக்ஸும் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு எடுத்திருந்த உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டுடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன், அதையும் அதுலேயே ஊற்றிடலாம். நல்லா அந்த கடலை மாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுன்னா போதும். கொத்தமல்லி தழை போட்டு கொதித்த உடனே உப்பும் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். காலையில் கொடுக்கறதுக்கு ஜூஸுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு பெரிய நெல்லிக்காய், 2 கேரட்டும் பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஜூஸரில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸர் ரொம்பவே யூஸாக இருக்குது. பிலிப்ஸ் கம்பெனி தான், ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு. காலையில் குழந்தைங்களுக்கு ஒரு ஜூஸ் ஏதாவது ஒன்று ஒழுங்காக கொடுத்துடணும். நல்லா ஜூஸ் வருது பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எப்போயுமே எடுத்துடுவேன், நல்லா சாறு வந்துடும். ஜூஸ் எடுத்துட்டேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்து எடுத்து வச்சிடுறேன். ஒரு வடைச்சட்டி இந்த பக்கம் எண்ணெய் வச்சு பூரியை போட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் என்ன டென்ஷன் இருந்தாலும் பூரி புஃப்னு வந்ததுன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவே வற்றி போய் வந்ததுன்னா அச்சோ நல்லாவே வரலையேன்ட்டு இருக்கும். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. பூரி போட்டு எடுத்துட்டேன். காலையில் பாப்பாவுக்கு பூரியும் பொரியலும் ஜூஸும் கொடுத்துட்டேன்.